அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து இலக்கணம் பார்க்கலாம். மொழிக்கோட முதல் எழுத்துக்கள், அதாவது உயிர் எழுத்துக்கள் 12. உயிர்மெய் எழுத்துக்கள் அதில் பார்த்தீங்க அப்படின்னா க, ச, த, ந, ப, ம இந்த எல்லா எழுத்தும் வரும். அதுக்கடுத்து ஞா அது மட்டும் வரும். ஞா வரிசையில் பார்த்தோன்னா ஞா, ஞா, நெய், நோ இந்த 4 எழுத்து மட்டும். யா வரிசையில் பார்த்தீங்கன்னா யா, யா, யூ, யூ, யோ, ஏ மொத்தம் பார்த்தீங்கன்னா 6 எழுத்து வரும். அதுக்கடுத்து வா வரிசையில் வா, வா, வி, வி, வே, வை, வோ அது எல்லாமே சேர்த்து 8 எழுத்து. அதே மாதிரி முதல்ல வராத எழுத்துக்கள் எத்தனை பார்க்கணும். 18 மெய் எழுத்துக்களும் முன்னாடி வராது. 8 உயிர் மெய் எழுத்துக்கள் வராது. டா, நா, ரா, லா, ழா, ர, ந. அதுக்கடுத்து ஆயுத எழுத்து வராது. இது ரொம்ப முக்கியமானது. ஆயுத எழுத்து வராது. அங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா மொழிக்கு முதல் எழுத்துக்கள் ஞா மட்டும் வரும். அதேமாரி இந்த மேலே இருக்கிற 4, 6, 8 எழுத்துக்கள் சொன்னேன் இல்லையா, அந்த 4 அந்த வரிசைகள் ஃபுல்லாகவே மொழிக்கு முதல்ல வந்து வராது. அதுக்கடுத்து மொழியோட இறுதி எழுத்துக்கள் அப்படிங்கிறது வந்து 12 உயிர்மெய் எழுத்துக்கள் இருக்குதுங்களா, அதில் வந்து உயிர்மெய்யாக வந்து கண்டிப்பாக வரும். மெய் எழுத்துக்கள் வந்து 11 வரும். அதில் விட்டு போனது எல்லாமே இங்கே இருக்கும். பார்த்தீங்கன்னா இங்கி, இன்னு, இன்னு, இம்மு, இ, இரு, இல்லு, இவ்வு, இல்லு, இல்லு, இன் அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மொழியோட இறுதி எழுத்துக்களாக வந்து வரும். இறுதியாக வந்து என்ன எழுத்துக்கள் வராது அப்படின்னு பார்த்தோம்னா உயிர் எழுத்துக்கள் வந்து கண்டிப்பாக இருக்காது. அளவடை எழுத்தில் மட்டும் உயிர் எழுத்துக்கள் வரும். ஆயுத எழுத்துக்கள் கண்டிப்பாக வரும். 8 மெய் எழுத்துக்கள் இக்கு, இங்கு, இஞ்சி, இட்டு, இத்து, இப்பு, இரு. ஞா வரிசையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கே முதல் நவ் வரை வரும். அதுக்கடுத்து ஞா வரும். அதுக்கடுத்து அகர வரிசையில் நோ. நோங்கிறது துன்பம். நோ அது ரொம்ப முக்கியமானது. ஓரெழுத்து ஒரு மொழியில் இது கேட்பாங்க. இடையில் வரும் எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா 18 மெய் எழுத்துக்கள் வரும். உயிர்மெய் எழுத்துக்கள் வரும். ஆயுத எழுத்து வரும். உயிர் எழுத்துக்கள் அளவடையில் மட்டும் வரும். இதுக்கூட சேர்த்து பார்த்தீங்கன்னா மயங்கொலிகள் எடுத்து பார்க்கலாம். அது மயங்கொலிகள் பார்த்தீங்கன்னா நா, ந, நா, லா, லா, ல, ர, ர. வானம் அப்படின்னா விடி, வானம் அப்படின்னா ஆகாயம். அதுக்கடுத்து விளையின மதிப்பு, விளையின உண்டாக்கு, விளையின விருப்பம், பனின வேலை, பனின குளிர்ச்சி. இலை அப்படின்னா செடியோட இலை, இலைங்கிறது மெலிந்து போகுதல். இலை அப்படின்னா நூலோட இலை. ஏரி அப்படின்னா நீர்நிலை, ஏரின்னா மேலே ஏறிவா அப்படிங்கிறது. கூரைங்கிறது வீட்டோட கூரை, கூரைங்கிறது புடவை, அதாவது புதிய புடவை சொல்லலாம், கூரைப்பட்டு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி. வினா எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா 5 இருக்குது. ஏ, யா மொழிக்கு முன்னாடி இருக்கும். ஆ, ஓ மொழிக்கு இறுதியில் இருக்கும். ஏங்கிறது 2த்துக்கு இறுதியில் 2த்துக்கு நடுவில் வர்றது இது. அதேமாதிரி அகவினா புறவினான்னு 2 வினாக்கள் இருக்குது. அகவினாங்கிறது எது, யார், ஏன். இதோட வந்து சொல்லில் வந்து சொல்லுக்குள்ளே இருந்து தான் பொருள் தரும். அது அகவினாங்கிறது. புறவினாங்கிறது அவனா வருவாளா அப்படின்னா ஆவோவை நீக்கிடும் அப்படின்னா அவன் வருவாள். இந்த 2மே பார்த்திங்கன்னா பொருள் தரும். அதனால் வந்து புறவினா அப்படின்னு வரும். சுட்டு எழுத்துக்கள் வந்து ஆ, இ, உ இந்த 3மே ரொம்ப முக்கியமானது. அகச்சுட்டு புறச்சுட்டுன்னு 2 வகைப்படுது. அகச்சுட்டுங்கிறது என்ன அப்படின்னா இவன், அவன், அது, இது. அதாவது அந்த சுட்டெழுத்து நீக்கிட்டால் பொருள் இருக்காது. பொருள் இருந்தது அப்படின்னு சொன்னால் அது புறச்சுட்டு. அண்மை சுட்டுங்கிறது பக்கத்தில் உள்ளது. அது பார்த்திங்கன்னா அருகில் இருக்கிற காரணம் இவள், இவர், இது, இவை இதெல்லாம். சேய்மை சுட்டு அப்படின்னா அவன், அவர், அது, அவை. 2த்துக்கு நடுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உது, ஒன். இது வந்து ஊங்கிறது இப்போதைக்கு இல்லை. அதேமாதிரி சுட்டு திருப்பு அப்படிங்கிறது அம்மரம், இவ்வீடு. இதில் பார்த்திங்கன்னா அந்த மரம், இந்த வீடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. இது மாதிரி திரிஞ்சு மாற்றம் இருந்தது அப்படின்னா அது சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு வரும். இப்போதைக்கு வந்து இணை எழுத்துக்கள் அதுக்கடுத்து பார்க்கலாம். இணை எழுத்துக்கள் வந்து முக்கியமானது வந்து வல்லினமை, மெல்லினமை, இடையினமை. அதுக்கடுத்து உயிரெழுத்தில் குரில், நெடில். நெடில் வந்து குரில். இந்த 2மே இன எழுத்தாக வரும். ஐக்கு வந்து ஈ வந்து இனம எழுத்தாக வரும். அவ்வுக்கு ஊ வந்து இன எழுத்தாக வரும். உயிரெழுத்து வந்து சேர்ந்து வராது. அளபடையில் பார்த்திங்கன்னா நெடிலெழுத்து குரில் வரும். ஆயுத எழுத்துக்கு இன எழுத்து இல்லை. இது ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தாவரத்தோட இலையோட பேர்கள். இலை அப்படிங்கிறது ஆலமர இலை, அரச மர இலை, மா இலை, பலா இலை, வாழை இலை. கீரை பார்த்திங்கன்னா அகத்திக்கீரை, பசலைக்கீரை, முருங்கைக்கீரை. புல், அருகு, கோரை, தாள், நெல், வரகு, தலையின மல்லி, மடல், சப்பாத்தி கள்ளி, தாளை, தோகை, கரும்பு, நாணல், ஓலை, பனை, தென்னை, கூந்தல், கமுகு. பாக்க மரத்தோடது இந்த கூந்தல் சொல்லுவோம். இப்படி வந்து பார்த்திங்கன்னா தாவர இலையோட பேர்கள் இது ஒவ்வொரு புக்லேயும் இருக்கும், தனித்தனியாக இருக்கும். நான் இப்போதைக்கு கொஞ்சம் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். கம்பைண்டாக ஒரு டோட்டலாக வந்து நான் ஒரு பேர் எடுத்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். தமிழ் வந்து முக்கியமானது வந்து இதெல்லாம் சொல்லியிருக்குது. இதை வந்து நம்ம ரெகுலராக வந்து இந்த இலக்கணத்தை கற்றுக்கிட்டு அப்புறமேட்டு நீங்கள் இலக்கணம் இதை படிச்சிங்க அப்படின்னா எல்லா இதையும் நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கலாம். இலக்கணத்தை படிக்கணும். இலக்கணம் படித்தா மட்டும்தான் நீங்கள் அதில் வர்ற ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ நமக்கு அது கேட்குற கேள்வி ஈஸியாக எழுத முடியும். அதனால் இலக்கணத்தை நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மிச்ச கொஸ்டின் செட் வந்து நீங்கள் அடித்து பாருங்கள். நன்றி.